காசு இல்லை, படிப்பு அதுவும் இல்லை. பட் கனவு ஜெயிச்சிருவோங்கிற அந்த கனவு மட்டும் திடமாக இருந்துச்சு. உங்கள் லைஃப்பில் சக்ஸஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னட்டே, அது 99% ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொன்ன ஒருத்தரோட கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு கதை இல்லை, 2 கதை. இந்த 2 கதை எங்கே மர்ஜ் ஆகுதோ அங்கே தான் நம்மளோட பாயிண்ட். வணக்கம், நான் டிலோ. இது என்னோட பயணம். வாங்க 1906ஆம் ஆண்டு போகலாம். 1906ஆம் ஆண்டு ஒரு கிராமம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அங்கே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. குழந்தையோட அப்பா ஒரு பைசிக்கல் மெக்கானிக், அம்மா ஒரு நெசவு தொழிலாளி. தலைவருக்கு சின்ன காலத்துலேருந்தே படிப்பு பெருசாக மண்டைக்கு ஏறலை. பட் அப்பாவோட சேர்ந்து பைசிக்கல் கடையில் வேலை செஞ்சு மெக்கானிக்கல் மூளை ஒன்று இருக்குது. அப்படி இப்படின்னு காலங்கள் ஓடுது. 14-15 வயசு ஆகுது. ஸ்கூல் படிப்பு செட் ஆகலைன்னு ஸ்கூலை விட்டு நின்றுட்டார். வாழ்க்கை இப்படியே ஓடிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் பேப்பரை பார்க்கும்போது பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, வேக்கன்சி அட்வர்டைஸ்மெண்ட். ஆர்ட் ஷோக்காய் அப்படிங்கிற கம்பெனியில், டோக்கியோ நகரத்தில். டோக்கியோன்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ், ஜப்பானை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆர்ட் ஷோக்காய் அப்படிங்கிற கார் ரிப்பேரிங் பண்ணுற ஒரு கம்பெனியில் வேக்கன்சி இருக்கிறதா பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாரு. வீட்டில் இருக்கவங்கலாம் தடுத்தும், இல்லை நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் ஏறி போகிறாரு டோக்கியோவுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் 15 வயசு ஒரு டீனேஜருக்கு எங்களால் வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்ல. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1922ஆம் ஆண்டு. எனக்கு ஏதாவது வேலை தாங்க, நான் திருப்பி வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு கெஞ்ச, அந்த டைம் பீரியடில் அங்கே இருந்த ஒரே வேலை, அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுக்கு டீ ஊற்றுறது, எடுப்புடி வேலை, அந்த இடத்த பிளேஸை கூட்டி சுத்தமாக வச்சுக்கிறது. நம்மளாக இருந்தால் இந்நேரம் வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிருப்போம். பட் மனுஷன் என்ன யோசிச்சாரோ தெரியலை. பரவாயில்ல, இப்படியாவது நான் மெக்கானிக்கல் சாமானங்களை என் கையில் தொட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக, இட்ஸ் ஓகே, நான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ஏற்றுக்கிறாரு. அதோடு மட்டும் நிற்காமல் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கம்பெனிக்கு 2 பிரான்ச்சஸ், நார்மல் கார்ஸ் ரிப்பேர் பண்ணுற ஒரு பிரான்ச்சும், ரேஸ் கார் ரிப்பேர் பண்ணுற ஒரு பிரான்ச்சும் இருக்குது. ஸோ மனுஷன் என்ன பண்ணுறாருன்னு எவ்வளோ முயற்சின்னு பாருங்கள். காலையிலேருந்து அந்திக்கு வரைக்கும் இவரோட கம்பெனியில், அதாவது இவர் ஒர்க் பண்ணுற நார்மல் கார் ரிப்பேர் பண்ணுற அந்த பிரான்ச்சில் டீ ஊற்றுறது, கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, இந்த வேலைகள் எல்லாம் செய்துட்டு நைட்டுக்கு அந்த ரேஸ் கார் ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அங்கே வேலை படிக்கிறார், தொழிலை கற்றுக்கிறாரு. ஸோ இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. 1923, அதாவது இவர் வேலைக்கு சேர்ந்து ஒரே வருஷம், டோக்கியோவில் ஒரு எர்த்குவேக், ஒரு பூமி அதிர்ச்சி வருது. அந்த பூமி அதிர்ச்சியில் பேஸ்மெண்ட்டில் இருந்த 3 கார், அதாவது இவங்களோட கம்பெனியில் பேஸ்மெண்ட்டில் நிப்பாட்டி இருந்த 3 காரை இவர் கம்பெனியை விட்டு வெளியே கொண்டு வந்து காப்பாற்றிடுறாரு. அதுக்கு முன்னாடி வாகனம் ஓட்டின எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் இந்த 3 காரை காப்பாற்றிடுறாரு. 1923 3 கார் அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம் எவ்வளோ பெரிய ஒரு சாதனைன்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனியில் டிரெக்டர்ஸுக்கிட்ட இவரோட பேர் அடிப்படை தொடங்குது. இப்படியே இவரும் ரேஸ் கார்ஸை ரெடி பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் படிக்கிறாரு, இங்கேயும் வேலை செய்கிறாரு. இப்படியே போய்கிட்டு இருக்க மேனேஜர்ஸ்க்கும் டிரெக்டர்ஸ்க்கும் இவரோட பேர் ரெக்கக்னைஸ் ஆகுது. அடுத்த 5 வருஷத்தில் கம்பெனி நல்லா வளருது. புதுசாக 5 பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு டிரெக்டர் போர்டில் ஒரு கதை வருது. அதே மாதிரி அவங்களும் கம்பெனியில் 5 புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் 2 பிரான்ச்சுக்கு பிரான்ச் மேனேஜராக தலைவரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த டைம் அவருக்கு வயசு 22. உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? எஸ், இட்ஸ் இம்பாசிபிள். படிப்பு இதுகெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாத ஒரு நபர். ஸோ புதுசாக வேலைக்கு வர, இன்டர்ன்ஷிப்புக்கு வர ஆட்களுக்கு அவர் கற்றுக்கிட்ட விஷயத்தை நிறைய சொல்லிக் கொடுக்குறாரு. என்ஜினியர்ஸோட போயிட்டு மர்ஜ் பண்ணி அவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறாரு. நிறைய ஐடியாஸ், நிறைய மெக்கானிக்கல் சம்மந்தமான அறிவு அவருக்கு வளருது. இப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு புது யோசனை வருது. நம்ம ஏன் டொயோட்டா கம்பெனிக்கு பிஸ்டன் ரிங்ஸ் ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. போயிட்டு தங்களோட டிரெக்டர் போர்டில் கேட்குறாரு, நம்ம ஏன் நம்மளோட கம்பெனியில் பிஸ்டன் ரிங்ஸை உற்பத்தி செஞ்சு கொண்டு போயிட்டு டொயோட்டா கம்பெனிக்கு கொடுக்க இயலாது, ஏன்னா அவங்க பிஸ்டன் ரிங்ஸ் நீடில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த டைம் பீரியடில் இருந்த டிரெக்டர்ஸ் என்ன நினச்சாங்களோ தெரியலை. நம்மளோட வேலை கார் ரிப்பேரிங் அண்ட் ரேஸ் கார் ரெடி பண்ணுறது. பிஸ்டன் ரிங் செஞ்சு நம்மளோட ஒரு கம்பெடிட்டர் கம்பெனியான டொயோட்டாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை
அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. தான் தங்கி இருக்க இடத்துக்கு வந்து இதை பற்றி மண்டைக்குள்ளே போட்டு நிறைய யோசிக்கிறாரு. மனுஷன் என்ன முடிவு பண்ணிச்சோ தெரியலை, வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறாரு. இது இல்லை நமக்கான பாத், இதை விட நிறைய சாதிக்க இருக்குன்னு அவருக்கு விளங்குது. குட் மூவா பேட் மூவா அவரோட லைஃப்பில் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. எங்கேயோ ஒரு பட்டாம்பூச்சி இப்படி ரெக்க அடித்ததுக்கும் இப்படி ரெக்க அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் நம்ம லைஃப்பில் நடக்கும். அதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ். ஸோ 22 வயசில் 2 பிரான்ச்சுக்கு மேனேஜராக இருந்து இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறதுங்கிறது ஒரு பிக் டிசிஷன். பட் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் அந்த டிசிஷன் எடுக்கிறாரு. வெளியே வந்து அவர் ஒரு சின்னதாக ஃபேக்ட்ரி ஒன்று போடுறாரு, பிஸ்டன் ரிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரி. பட் அவருக்கு பிஸ்டன் ரிங்ஸ் சம்மந்தமாக அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸ் அது சம்மந்தமாக எந்த அறிவுமே இல்லை. ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஜீரோலேருந்து படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு கதைச்சி அதே மாதிரி நான் படிக்கிறேன், எனக்கு சர்டிஃபிகேட் எதுவுமே வேணாம், எனக்கு கற்றுக் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முதல்ல இயலாது அப்படின்னு சொன்ன அவங்க ஓகே இட்ஸ் ஓகே ஃபைன், நான் உங்களுக்கு நாலேஜை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறாரு. அப்போ தான் ஸ்டார்டிங். இந்த பக்கம் இன்ஸ்டியூட்டில் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படி இருக்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரேஸ் கார் சம்மந்தமாக ஆளுக்கு மோகம் இருந்தனால 1936ஆம் ஆண்டு ஒரு கார் ரேஸ் நடக்குது. அதில் இவரே போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதில் கிட்டத்தட்ட 120 km/h ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும்போது அவரோட கார் ஆக்சிடெண்ட் ஆகி படுக்க அடுத்த 3 months மெடிக்கல் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலால் சொல்லிட்டாங்க. இந்த டைம் பீரியட் உள்ளுக்கு இவர் நான் முதல் சொன்ன மாதிரி சின்ன ஃபேக்ட்ரி ஒன் பிஸ்டன் ரிங்ஸ் செய்கிறதுக்காக போட்டிருந்தார்ல, அதுலேருந்து 30,000 பிஸ்டன் ரிங்ஸை அவர் டொயோட்டா கம்பெனிக்கு அனுப்பியிருந்தாங்க. டொயோட்டா கம்பெனிலேருந்து ஒரு லெட்டர் இவரோட ஹாஸ்பிட்டலுக்கே வருது. நீங்கள் எங்களுக்கு அனுப்பின 30,000 பிஸ்டன் ரிங்ஸில் வெறும் 50 பிஸ்டன் ரிங்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறோம். நாங்கள் அந்த 50 பிஸ்டன் ரிங்ஸில் வெறும் 3 மட்டும்தான் எங்களோட ஸ்டாண்டர்ட், எங்களோட குவாலிட்டி செக்கில் பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது. மிச்சம் அவ்வளவும் டஸ்ட்பின் மீன்ஸ் இவருக்கு ரிட்டர்ன், இவர் டஸ்ட்பினுக்கு போடணும். சரி ஓகே, நடந்துருச்சு, லாஸ், இட்ஸ் ஓகே ஃபைன். இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அடுத்த இடி தலையில் விழுகுது. இவர் படிச்சுக்கிட்டு இருந்த இன்ஸ்டிடியூட்டில் இருந்து நாங்கள் உங்களை டெர்மினேட் பண்ணுறோம், நீங்கள் 3 months பெட் ரெஸ்ட்டில் இருந்துட்டு வந்து ஒரு ஆள் எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னால் எங்களோட பேர், இன்ஸ்டிடியூட்டுக்கான பேர் இல்லாமல் போகும். ஸோ குட்வில் இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுக்காக, இன்ஸ்டிடியூட்டோட குட்வில் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உங்களை இன்ஸ்டிடியூட்லேருந்து டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு அந்த லெட்டர் முடிஞ்சுது. அங்கேயே லைஃப் ஒரு டாக்டருக்கு வந்துருச்சுங்கிற அர்த்தம். ஓகே, 3 months பெட் ரெஸ்ட்லேருந்து வெளியே வராரு. ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. அவர் ஓப்பன் பண்ண ஸ்மால் ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியும் இல்லை. டொயோட்டாவுக்கு அனுப்பின பிஸ்டன் ரிங்ஸ் அந்த விஷயமும் அப்படியே ஃபெயிலியர். தான் படிச்சுக்கிட்டு இருந்த படிப்பு இன்ஸ்டிடியூட் அதுவும் ஃபெயிலியர். அப்போயும் மனுஷன் கனவை கைவிடலை. 1937 ஹாஸ்பிட்டல்லேருந்து பெட் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. மனுஷனோட கனவு மட்டும் ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். என்ன செய்யணும்னு பார்க்குறாரு. ஒய்ஃபுக்கிட்ட இருந்த காசு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பிரட்டி ஒரு மாதிரி அடுத்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு. அந்த டொயோட்டாவில் 3 பிஸ்டன் ரிங்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிஸுக்கு அக்செப்ட் ஆனிச்சில்ல, அந்த 3 பிஸ்டன் ரிங்ஸை மாடலாக வச்சு திருப்பி பிஸ்டன் ரிங்ஸ் டொயோட்டா கம்பெனிக்காக அவர் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. நல்லா போய்கிட்டு இருக்கு. திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பில்ட் ஆகி வருது. அந்த டைம் பீரியடில் ஜப்பான் சைனா வார் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் பீரியடில் என்ன நடந்துச்சுன்னா, ஜப்பானோட கல்ச்சர் படி ஜப்பான் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு எல்லா ஆண்களும் கண்டிப்பாக வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். ஸோ இவரோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த எம்ப்ளாயீஸ் வார்க்கு போகிறாங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆக்கள் இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற டைம் ஆர்ட் ஷோகாய் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்க்கு இவர் ட்ரெயின் பண்ண அந்த ஐடியா அவருக்கு திருப்பி வருது. நம்ம ஏன் கேர்ள்ஸை ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கேர்ள்ஸை ரெக்ரூட் பண்ணுறாரு. பாய்ஸ் செய்கிற வேலை அப்படியே கேர்ள்ஸுக்கு கொடுக்க முடியலை, ஏன்னா அவங்களால செய்ய கஷ்டம். ஸோ டிவிஷன் பண்ணுறாரு. குட்டி குட்டி வேலைகளாக டிவிஷன் பண்ணி அதை கேர்ள்ஸுக்கு கொடுத்து திருப்பியும் கம்பெனி ரன் ஆகுது. இப்படியே போய்கிட்டு இருக்க சைனா ஜப்பான் வார் முடிஞ்சு World War II ஸ்டார்ட் ஆகி
அமெரிக்காவோட ஒரு ஃப்ளைட் வந்து இவரோட கம்பெனி மேலே ஒரு பிளாஸ்ட் பண்ணுது. மொத்தமாக மனுஷனோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னால் யோசிச்சு பார்க்க முடியலை. ஐ திங்க் இந்த இடத்துல அவருக்கு அவரோட கனவு உடஞ்சிருச்சின்னு சம்டைம்ஸ் அவருக்கு தோணியிருக்கலாம். ஒன்றுமே பண்ண முடியலை. அவரோட கம்பெனி மிச்சம் இருந்த இடிபாடுகளோட அப்படியே 4,50,000 எண்ணுக்கு டொயோட்டா கம்பெனிக்கு விற்றுட்டு போகிறாரு ஊருக்கு. அப்போ விற்ற காசில் 10,000 எண் செலவழித்து ஒரு பெரிய டேங்க், ஒரு பவுசர், ஒரு பெரல் ஒன்று வாங்குறாரு. அதை வாங்கிக்கிட்டு தான் அவரோட சொந்த ஊருக்கு போகிறாரு. அது என்ன பெரல் அப்படின்னா, கீழே டப் இருக்கும், மேலே பெரல். அவர் எதுக்கு அதை வாங்கியிருக்காருன்னா, அதை ஃபுல்லாக ஆல்கஹாலில் ஃபில் பண்ணி அடுத்த கொஞ்ச காலம் ஆல்கஹாலிக்காக மாறிட்டேன். ஆப்வியஸ்லி வேறு வழி இல்லை. தொட்டது எல்லாமே ஃபெயிலியர்ஸ். ஒரு மனுஷன் எவ்வளவு தான் தாங்குவான்? சும்மாலாம் நோண்டக்கூடாது சார். அந்த மாதிரி அடி பட்டு அதுக்கு மேலே அவரால் முடியலை. ஸோ போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த பெரலை வீட்டு வாசல்லே வச்சு டெய்லி குடிக்க தொடங்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்ட் வார் 2 எண்டுக்கு வருது. ஸோ வேர்ல்ட் வார் 2 அதிகமான பவர் கட் நடந்திருந்த காரணத்தால் எல்லா வீடுகளையும் ஜென்ரேட்டர்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்க இவர் காலையிலே வந்து திருப்பி ஒரு ஆல்கஹால் ஒரு ஷாட் ஒன்று அடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க பக்கத்து வீட்டில் ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அதே டைம் பீரியடில் ரோட்டில் ஒரு பைசிக்கல் போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த போதையிலையும் நம்ம ஏன் இந்த ஜென்ரேட்டர் எடுத்து அந்த பைசிக்கலில் பொருத்தக்கூடாது அப்படின்னு யோசிச்சார். செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டில் இந்த ஜென்ரேட்டரையும் பைசிக்கலையும் எடுத்து ரெண்டையும் பொருத்தி முறையாக மோட்டார் பைக் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு அவரோட வேலைகளை செய்கிறாரு. டவுனுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான வேலைகள். இதை பார்த்த ஊர் மக்கள் தங்களுக்கு ஒன்று வேணும்னு ஒவ்வொருத்தராக கேட்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாகனத்துக்கு டிமாண்ட் கூடுறத அவர் பார்க்குறாரு. 1946 ஹோண்டா டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ நான் யாரை பற்றி பேசி இருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், சச்சிரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிளோட ஃபவுண்டர். ஸோ 1946 இந்த இன்ஸ்டியூட்டை ஓப்பன் பண்ணி ப்ரோட்டோடைப் மோட்டார் பைக் வெளியில் வருது ஹோண்டாவிலேருந்து. இன்னும் டிமாண்ட் கூடுது. மேலதிகமாக ப்ரொடக்ஷனை மேம்படுத்துறதுக்கு அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, பைசிக்கல் கம்பெனிஸுக்கும் ஜென்ரேட்டர்ஸ் கம்பெனிக்கும் ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. உங்கள்கிட்ட இருக்க பைசிக்கல்ஸையும் ஜென்ரேட்டர்ஸ் எனக்கு தாங்க, நான் பைக்ஸாக ரெடி பண்ணி உங்களுக்கு தாரேன், வாரத்தில் ஷேரை உங்களுக்கு தாரேன், ப்ராஃபிட் ஷேர் உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு. ஸோ அவங்களும் அதே மாதிரி தயாரித்து அனுப்புகிறாங்க. இதை நம்ம சின்னதாக செஞ்சு சரி வராது அப்படின்னு சொல்லி அதை ஒரு நிறுவனமாக்கணும்னு சொல்லி இந்த பைக் என்ஜின், பைக்ஸ்க்கான செசி எல்லாத்தையும் நம்மளே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட 1948 ஹோண்டா, இன்றைக்கி நம்ம பார்க்குற ஹோண்டா கம்பெனி வெறும் 34 எம்ப்ளாயீஸோட ஸ்டார்ட் ஆகுது. போயிடாதீங்க. 1991 விதியோட விளையாட்டால் அந்த வருஷம் 2 சம்பவங்கள் நடந்துச்சு. சச்சிரோ ஹோண்டாவோட மரணம், அவனோட ஜனனம்.